டே நரேனு, இன்னும் என்னடா பண்ற கக்கூஸ்ல? எப்படா வெளியே வருவ? ஏன்டி நான் வந்து 5 நிமிஷம் தானே ஆகுது, நிம்மதியா கக்கூஸ் கூட போக விட மாட்டியா? டே எந்திரிச்சு வாடா, உள்ள என்னதான்டா பண்ற? வர்றேன்டி, முடிச்சுட்டு வர்றேனேடி. நிம்மதியா உட்காந்து போன் கூட பார்க்க முடியாது. இந்த டைமாவது கொடுக்க கூடாதா வீட்டுல எனக்கு? என்னமோ பண்ணி தொலை. வெளியே உட்காந்தாதான் போன் பார்க்க விட மாட்டாங்க, என் மூஞ்சிய பாருங்கன்றாங்க. பார்க்க முடிஞ்சா பார்க்க மாட்டாங்க. பிரச்சனை இருக்குன்னு தான் வந்து உள்ளே உட்காந்து, இங்க வந்து வெளியே வா கதவை தட்டினா என்னதான் பண்றது? என் ஃப்ரெண்டு விஷ்ணுவோட புருஷன்லாம் காலையில ஆனா அவளுக்கு குட் மார்னிங் புஜ்ஜு, லவ் யூ, என்ன பண்ற, இன்னைக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல, மிஸ் யூ அப்படின்னு அனுப்புறாங்க. ஆனா நீ என்ன அனுப்பி வச்சிருக்கவா? பார்க்கலாம், ஒண்ணு பேசாத பாரு. கொத்தமல்லி ஒரு கட்டு, மறந்துடக்கூடாதுன்னு ஒரு கொத்தமல்லி ஒன்னாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இல்ல கேக்குறேன். சரி ஓகே, அதை விடு. இன்ஸ்டாக்குள்ள போனேன், என்ன லவ் ரீல்ஸ் எதுவும் அனுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலான்னு போனா ஃபுல்லா சாப்பாடு ஃபுட் ரீல்ஸா அனுப்பி வச்சிருக்கிற. அதுவும் நான் செஞ்சு தர வேண்டி செல்லும் அப்படின்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீ கேட்காமையாவது இருக்கலாம்ல, இதெல்லாம் செஞ்சு குடுறி அப்படின்னு. பின்னிமாடானா நீ? ஒரு ரொமான்ஸ்ன்றது உன் வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? லவ் பண்ணும்போதெல்லாம் அது இது அப்படி இப்படி நடிச்ச, அதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன். ஏதாவது ஒரு லவ் ரீல் அனுப்பியிருக்கியா? சரி விடு விடு, இனிமேல் அனுப்புறேன். நான் கேட்டு நீ ஒன்னும் அனுப்பவே தேவையில்ல. என்ன சாப்பாடு ரீல்ஸ் அனுப்புறேன். அது கொத்தமல்லி கூட ஓகே கண்மணி படத்துல வந்து என் ஆசை கொத்தமல்லியேன்னு சொல்லுவான், நீயே கொத்தமல்லி ஒரு கட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உனக்கு இதே வேலையா போச்சு. எடுத்த டம்ளரை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்கிற, இங்க இருக்க டம்ளர் எதுக்கு இங்க போச்சு? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடி? நீ ஏன்டி சும்மா சும்மா சண்டையை வளர்த்துக்கிட்டே போற? ஆமா, சண்டையை வளர்க்கறதா என் வேலையா? சும்மா பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குற. ஆமா, ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. நான் பலூன் கடையை வச்சு நடத்துறேன். அப்புறம் என்ன வச்சு நடத்துற? எரிச்சலா வருது, நீ பேசாதே, டென்ஷனே ஆகுது. லவ் பண்ணும்போது வந்து உனக்கு அப்படியே வந்து இனிமையா இருந்துச்சு, பேசு பேசு இன்னும் கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னா அது காது கேட்கல, தெரியாம சொல்லிட்டேன், மண்டக்குள்ளார ஆயிடுச்சு. மண்டக்கோளாறு உனக்கு. ஆமா, உனக்கு கல்யாணம் இருந்தா எனக்கு தான் மண்டக்கோளாறு. இனிமேல் பேசவே பேசாத. பேசவே மாட்டேன். பேசாத, ஓ பேசாத. பேசுனா நீ என்னன்னு கேளு. இப்ப என்னடி, வெளியே போயிட்டு வந்தா நல்லா முகர கட்டி மாடியில வச்சுக்க வேண்டியது. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? கார்ல போனோமா, முன்னாடி ஒரு புள்ள வண்டியில போகுது, அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. அது மூஞ்சியே தெரியல, அதுக்கே இப்படி பாக்குறேன்னா மூஞ்சிலாம் தெரிஞ்சா எப்படி பாப்ப? பாவம் அந்த புள்ள. அடியே, கார் ஓட்டணும் முன்னாடி பார்த்தாண்டி ஓட்ட முடியும், அப்புறம் எப்படி பார்த்து ஓட்ட முடியும்? பின்னாடி பார்த்தா ஓட்ட முடியும்? ஒண்ணு போறப்ப கண்ணை மூட வேணாமா? எப்படி மூட முடியும்? என்கிட்ட சொல்லிட்டு என்னடி பண்ணுவ நீ? இதெல்லாம் பேசாத நரேனு. எப்படி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நீ பாட்டுல வேடிக்கையே பார்க்க மாட்டியா? என்னையவே தான் பார்த்துட்டு வருவியா? வேடிக்கை பார்க்கறதுலாம் எனக்கு பிடிக்கல. போற வழியில பார்த்துட்டே வருவேன், இங்கிட்ட எத்தனை பேர் வராங்க, இங்கிட்ட எத்தனை பேர் வராங்க, அதுல எத்தனை ஆன்டி கிராஸ் ஆகிறாங்க, எத்தனை பாட்டி கிராஸ் ஆகிறாங்க, எத்தனை பிள்ளைங்க கிராஸ் ஆகிறாங்க. அவங்கலாம் இருந்துமே வந்து உன் கண்ணு நேர்மையா இருக்கா, என்னை மட்டும் தான் பார்க்கதான்னு பார்ப்பேன். ஆனா அப்படி கிடையாது, அலைவாயுது உன் கண்ணு. முன்னாடி பார்த்தா அலைப்பாயுதுன்ற, என்னதான் பண்றேன் நானு? கார் எப்படி ஓட்டும்? வேணா, நீ கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டு இனிமேல் நான் ஓட்டிக்கிறேன். நீ ஓட்டினா நீ அவ்வளவுதான், ஒரேதான் அப்படியே போய் சேர வேண்டியதான். சேருவோன்றேன். இப்போ மாடியில தான் மூஞ்சி ஊத்தி உட்காந்துட்டு இருந்தேன், அப்புறம் மேலேயே போயிட்டு அங்கதான் உட்காந்துருப்ப போறோம். பலூன் வரும்ல? பலூன் வரும், பலூன் ஆல்ரெடி ஓட்ட கார் வச்சுட்டு அது அங்கங்க தொங்கி விழுந்துட்டு இருக்கு. இதுல பலூன் வருமா? பலூன் பா. என் ஃப்ரெண்டுக்கு போடுற இவ்வளவு முடி இருக்குதுன்ட்டு நல்லா முட்டிக்கு கீழே வளர்த்திருக்காடா. எனக்கு ஆமா, எனக்கெல்லாம் பாரு இப்படி செம்மட்டையா போச்சு, 4 முடிதான் இருக்கு. நல்லாவே இல்ல. நல்லாவே இல்ல. சோலி முடிச்சு என்ன பண்ண? நல்லா இல்லையா? அப்படி இல்ல சூப்பர் இல்ல. நல்லா இல்லைன்னா வந்து அவளே போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என் கூட தானே சுத்திட்டு இருந்தா நீ லவ் பண்ணும்போது, அப்படியே நிறைய முடி வச்சிருந்தா அவளே லவ் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன? இப்பயே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீல முடிக்காரி தான் உனக்கு பிடிக்கும்னா அவளே போய் கட்டிக்க. சின்னதான் முடியலதான் பிடிக்கும் சொல்லியிருக்கேனா இல்லையா? அது சொல்லியிருக்கிற. ஆமாடா, இதெல்லாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஆமா, இவ்வளவு நீல வச்சுக்கிட்டு பேனு சிக்கு சீரு அப்படின்னு நல்லாவே இருக்கும், நல்லாவா இருக்கும், நாரிக்கிட்டு கிடக்கும். குளிக்கிறதுக்குலாம் வந்து 1/2 மணி நேரத்துக்கு குளிக்கணும், அதுக்கப்புறம் காய வைக்கணும், பின்னணும். எனக்கு மட்டும் 1/2 மணி நேரத்துக்கு குறையாம குளிக்கிறேன். அப்படியா இருந்தாலும் அப்படியா இருந்தாலுமே எனக்கும் ஒரு காலத்துல இருந்துச்சு. டிக்கிக்கு கீழே தொங்குச்சு, இப்பதான் வெட்டனே. சரியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, இதுதான் நல்லா இருக்கும், மாடர்னா இருக்குல்ல. சரி, எங்க அப்பா அம்மாலாம் என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொன்னா அப்பா அம்மாவோட நான் நல்லா பாத்துக்கிறேன்னு.
அது நேத்து. இன்னைக்கு என்ன பண்ண? நான் எவ்வளவு பாவம். எங்க அப்பா அம்மா விட்டு நான் வந்திருக்கேன்ல. வந்திருக்கேன் இல்ல வந்திருக்கோம். எங்க அப்பா அம்மாவும் அங்கதானே இருக்காங்க தனியா, 2 பேரும் தான் தனியாம இருக்கோம். போச்சு, ஐயா வச்சுட்டா. இனி ஒண்ணும் பேச முடியாது. பேசுனா நீ நம்ம தப்புன்ற வாளுங்க. இந்தா என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்தா. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே எங்க போனாலும் என்ன கூட்டு போவேன்னு சொன்னியா இல்லையா? சரி வா நீயும் போலாம். ஒன்றும் தேவையில்ல, நீயா கூப்பிட்டுருக்கணும். இப்போ ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. போயிட்டு வா, நான் வரல. கடவுளே, அடுத்த ஜென்மத்துல நீ பொண்ணாவும் அவளை பையனாவும் படைச்சு நான் அவளையே கல்யாணம் பண்ணி அப்ப டார்ச்சர் பண்ணு. அப்பதான் உனக்கு இந்த டார்ச்சர்லாம் என்னன்னு தெரியும். டார்ச்சரா இருக்கு. ஐயோ ஏன்டா இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கிற? இப்ப என்ன பிரச்சனை? என்னடி நான் வெளியே போனாலும் புடிச்சு வச்சுக்கிட்டு என்னைய புடிச்சு சண்டை போட்டுக்க. நீ போயிட்டு வான்னு சொல்றேன். நீ போயிட்டு வா. என்ன, எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு இங்க இருந்து பழகிடுச்சுலடா. நீ போயிட்டு வா, போயிட்டு வா. என்னைய போக விடாம அவளும் வராம என்னைய போட்டு டார்ச்சர் பண்றாளே. இந்தாங்க. என்னடி டீ கேட்டா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். காபி கப்பெல்லாம் கழுவாம கிடக்குது. அதுவும் இல்லாம அப்புறம் சமைக்க சொல்லுவீங்க. அதான் இதுல குடிச்சா வயிறு நம்பி சாயந்தரம் வரைக்கும் எது கேட்க மாட்டீங்கன்ட்டு. இப்ப எதுக்கு கெஸ் வாங்குது? சரி விடு, நான் இதுலயே குடிச்சுக்கிறேன் விடு. அவ்வளவுதானே, குடிச்சுக்கிறேன் விடு. இப்ப எதுக்கு கெஸ் வாங்குது? இப்படி யார் வாங்குது? இல்ல, எங்க அப்பாலாம் அப்படிலாம் பேசவே மாட்டாரு. நீ என்ன பண்ண? நானு இதுல குடிச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? எங்க அப்பாலாம் இப்படி டீயை போடு காப்பியை போடு இப்படிலாம் டார்ச்சரே பண்ண மாட்டாரு. நீ வந்து டீயை போடு காப்பியை போடுங்கிற. எனக்கு டீ போட தெரியாது, அதனால போட சொன்னேன். டீ வீட்டுல நம்ம 2 பேர் தானே இருக்கோம். இருந்தாலும் எங்க அப்பாலாம் இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து சோறு கிடைக்காது போல இருக்கே. வரேன்னு வா, ஏண்டி கிளீன் பண்ணிடுவோம். பெட் எல்லாம் குப்பையா இருக்கு. உன்கிட்ட வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டது ஏன் தப்புதேன். சரியா? எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் இது ஒன்னையே மடிச்சுக்கிட்டு இருப்ப. உனக்கு மடிக்க தெரியுமா இல்ல தெரியாதா? தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இப்படி இரு. நான் படிக்கிறேன். இப்படி இப்படிங்கிற அப்படிங்கிற இப்படிங்கிற எப்ப மடிப்ப? வேலையே பண்ண வேணாம். நீ வேலை பார்க்கறது இன்னும் அடுத்தடுத்து சமைக்க சொல்லுவேன், துவைக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நேரத்தை கடத்துவேன். நானே மடிச்சுக்கிறேன். நானே மடிக்கிறேன் விடு. நீ மடிக்கிறேன்ட்டு உட்காந்து எல்லா வேலையும் இது பண்ணிட்டு இதே பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒண்ணு தாங்க.